தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். புராணம். புராணங்கள் பொய்யா உருவகமா? பகுதி 2. புராணத்தில் காஷ்யபருக்கு கத்ரு என்று ஒரு பத்தினி இருந்தாள். அவளுக்கு பாம்புகள் குழந்தையாக பிறந்தன என்று பார்த்தால் உடனே இதெல்லாம் ஒரே அசம்பாவிதம் என்று தள்ளிவிடுகிறோம். ஆனால் போன வருஷம் 1958 பேப்பரிலேயே, செய்தித்தாளிலேயே வந்ததை ரொம்ப பேர் பார்த்திருப்பீர்கள். ஒரு மார்வாடி பெண்ணுக்கு பாம்பு பிறந்தது என்று அந்த நியூஸ் இருந்தது. அதை பார்த்தபோதுதான் எனக்கே இந்த மாதிரி இன்னொரு விஷயம் உறுதிப்பட்டது. நான் சுவாமிகளாக ஆகிறதற்கு முந்தி ஒரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வீட்டில் பிறந்த பெண்களும் சரி, அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கைப்படுகிற பெண்களும் சரி, தாழம்பூ வைத்து கொள்ள மாட்டார்கள். பின்னாளில் நான் சுவாமிகளான அப்புறம் அவர்களிடம் ஏன் என்று கேட்டபோது அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். கதை என்றால் இட்டு கட்டினது இல்லை. 10-15 தலைமுறைகளுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாக பிறந்து விட்டது. இதை வெளியில் சொல்லிக்கொள்ள வெட்கம். ஆனாலும் வீட்டோடு வளர்த்து வந்தார்கள். பாம்புக்கு பால் போட்டி புகட்டி குழந்தை மாதிரியே வளர்த்தார்கள். அதுவும் யாருக்கும் ஹிம்சை பண்ணாமல் தன் பாட்டுக்கு வீட்டோடு விளையாடி கொண்டிருந்ததாம். இந்த விசித்திர குழந்தையை எங்கேயும் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை, விட்டுவிட்டும் போக முடியவில்லை என்பதால் அம்மாக்காரி ரொம்ப அவசியமானால் ஒழிய எங்கேயும் வெளியே போகவே மாட்டாள். கல்லானாலும் கணவன் என்கிற மாதிரி பாம்பானாலும் குழந்தை தானே. அந்த வாத்சல்யம். எங்கேயும் போக மாட்டாளாம். ஆனால் ரொம்பவும் நெருங்கின பந்துக்களின் கல்யாணம் ஒன்று வந்தபோது அவளால் போகாமல் இருக்க முடியவில்லை. அப்போது வீட்டில் ஒரு வயசான கிழவி இருந்தாள். அவள் பாம்பு குழந்தையின் பாட்டியா என்பது தெரியவில்லை. அந்த காலத்தில் தூர பந்துக்களில் கூட நாதியற்றவர்களை வைத்து பராமரிக்கிற நல்ல பழக்கம் இருந்து வந்தது. இப்போதுதான் தாயார் தகப்பனாரோடேயே சேர்ந்தில்லாமல் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று நவீன நாகரிகத்தில் பறக்கிறார்கள். முன்னெல்லாம் அவிபக்த குடும்பம்தான், ஜாயிண்ட் ஃபேமிலி. அதிலே யாராவது ஒரு அத்தை பாட்டி, ஒன்று விட்ட சின்ன தாத்தா என்று வைத்துக்கொண்டு ரட்சிப்பார்கள். இந்த கதை நடந்த அகத்தில் ஒரு கிழவி இருந்தாள். அவளுக்கு கண் தெரியாது. அந்த கிழவியின் பாதுகாப்பில் பாம்பு குழந்தையை விட்டுவிட்டு அதன் தாயார் தவிர்க்க முடியாத நிலைமையில் வெளியூருக்கு போனாள். பாம்புக்கு விசேஷமாக என்ன செய்ய வேண்டும்? குளிப்பாட்ட வேண்டுமா? தலைவார வேண்டுமா? சட்டை போட வேண்டுமா? இல்லாவிட்டால் தூக்கி வைத்து கொள்ள வேண்டுமா? இதெல்லாம் இல்லை. வேளைக்கு அதற்கு பால் விட்டால் மட்டும் போதும். அதனால் அம்மாக்காரி அந்த கிழவியிடம் காய்ச்சின பாலை கை நிதானத்திலேயே கல்லுரலை தடவி பார்த்து அதன் குழியிலே விட்டு வைத்து விடுங்கள். நேரத்தில் குழந்தை பாம்பு வந்து அதை குடித்து விடும் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு போனாள். அந்த பாம்பை இப்படி பழக்கி இருந்திருப்பாள் போல் இருக்கிறது. கிழவி அப்படியே செய்தாள். பாம்பும் தாயார் சொன்னபடியே வந்து குடித்து விட்டு போயிற்று. அப்புறம் ஒருவேளை நாழி தப்பி போயிற்று. கிழவி அசந்து போய்விட்டாளோ என்னவோ. கல்லுரலில் பார்த்த பாம்புக்கு பால் இல்லை. அது ரொம்ப சாது. கொஞ்ச நேரம் காத்து பார்த்தது. அப்புறம் அதுவும் அசந்து போய் அந்த கல்லுரல் குழியிலேயே சுருட்டி கொண்டு படுத்து கொண்டு விட்டது. கிழவி அதற்கு அப்புறம்தான் கொதிக்க கொதிக்க பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு கல்லுரலுக்கு வந்தாள். அதிலே பாம்பு குட்டி படுத்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியவில்லை. வழக்கம் போலவே கொதிக்க கொதிக்க இருந்த பாலை அப்படியே ஒரு நிதானத்தில் குழிக்குள்ளே விட்டுவிட்டாள். பாம்பின் மேலேயே தான் விட்டுவிட்டாள். பாவம், அந்த குட்டி பாம்பு அப்படியே செத்து போய்விட்டது. குறிப்பு: ஸ்ரீ பெரியவர்கள் அற்புத நாடக சுவையோடு இக்கதையை சொல்லி வருகையில் இவ்விடத்தில் பலர் சோ சோ என்று விசன ஒலிகளை எழுப்ப பெரியவர்கள் இதுதான் காவிய ரசம் என்பது, எங்கேயோ எப்போதோ யாருக்கோ நடந்தது அல்லது நடந்ததாக இட்டுக்கட்டி சொல்வது நம் மனசை உருக்கி விடுகிறது. துக்கமாயிருந்தாலும் கூட
தினமும் நாம் நிஜத்தில் படுகிற துக்கங்கள் மாதிரி இல்லாமல் இதிலே அலாதியாக ஒரு ரசமும் இருக்கிறது என்றார்கள். அங்கே ஊருக்கு போயிருந்த அம்மாக்காரிக்கு சொப்பனமாச்சு. சொப்பனத்திலே அந்த பாம்பு குட்டி வந்து, நான் செத்து போய்விட்டேன், நீ போய் என்னை எடுத்து தாழங்காட்டிலே தகனம் பண்ணிவிடு, இனிமேல் உங்கள் அகத்தில் பிறக்கிற பெண்களும் வாழ்க்கைப்படுகிற பெண்களும் தாழம்பூ வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிற்று. தாழம் புதர்தான் பாம்புக்கு ரொம்ப பிரீத்தி. அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் யாரும் தாழம்பூ வைத்துக் கொள்வதில்லை என்று அந்த அகத்து பெண்கள் சொன்னார்கள். இந்த கதையை பற்றி எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இப்படி கூட நடந்திருக்குமா என்று. நான் சுவாமிகளாகிவிட்ட பிற்பாடு அந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் என்னை பார்க்க வந்ததற்கு முக்கியமாக ஒரு காரணம் இருந்தது. அது பாம்பு பூர்வீகத்தை சொல்வது இல்லை. அவர்கள் குடும்பத்தில் ஒரு பழைய செப்பேடு இருந்தது. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு என்பதால் அதை கொண்டு வந்து காண்பித்தார்கள். அது கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு ஆட்சி பண்ணிய அச்சுத தேவராயர் காலத்து தாமிர சாசனம் செப்பேடு. அதில் எழுதியிருந்ததிலிருந்து பிராமணன் ஒருத்தன் வேறே 108 பிராமணர்களுக்கு தானம் கொடுத்த விவரம் தெரிந்தது. ராஜாவுக்காகவே இந்த ஒரு பிராமணன் இப்படி 108 பேருக்கு தானம் பண்ணியிருக்கிறான். அது ஏன், எதற்காக என்று சொல்கிறேன். பிராமணன் சதா சர்வ காலமும் வேத அத்தியனமும் கர்மானுஷ்டானமும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் அவன் உத்தியோகத்தில் போய் சம்பாதிக்க கூடாது. ஆனால் அவன் குடும்பம் நடக்க வேண்டுமே, அவன் பெரிய பெரிய யஜ்ஞங்களும் பண்ண வேண்டுமே, இவற்றுக்காக அவன் தானம் வாங்கலாம் என்று சாஸ்திரம் அனுமதித்தது. ராஜாக்களும் மற்ற பிரபுக்களும் இப்படியே அவர்களுக்கு கொடுத்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் தானம் வாங்குகிற ரைட் இருக்கிறது என்பதற்காக இந்த காலத்தில் சிலர் தப்பாக நினைப்பது போல பிராமணர்கள் மற்றவர்களை சுரண்டவில்லை. ரொம்பவும் மானஸ்தர்களாக இருந்து கொண்டு அவசியமானால்தான், அதுவும் தங்களுக்கு வேண்டிய அளவுக்கே தானத்தை அங்கீகரித்தார்கள். ஒரு ராஜாவின் பரம்பரை உத்தமமானதாக இருந்தால்தான், அவன் நல்ல க்ஷத்ரியனாக இருந்தால்தான் அவனுடைய மானியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் பிடுங்கி தின்பதால் ராஜாக்கள் கஷ்டப்படாமல் நாம் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார்களே, சத்பாத்திரத்துக்கு தானம் செய்கிற புண்ணியம் நமக்கு கிடைக்காமல் போகிறதே என்றுதான் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் ராஜாக்களும் பிரபுக்களும் ஒரு யுக்தி பண்ணியிருக்கிறார்கள். அதாவது தீன தசையில் உள்ள ஒரு பிராமணனை மசிய வைத்து அவனுக்கு ஏகப்பட்டதாக தானம் செய்து விடுவார்கள். ஆனால் அது முழுவதும் அவன் ஒருத்தனை உத்தேசித்தே இல்லை, அவன் வழியாக மற்ற பிராமணர்களுக்கும் தானம் பண்ணிவிட வேண்டும் என்பதே உத்தேசம். அதாவது இந்த ஒரு பிராமணன் பேருக்கு அவ்வளவு தானத்தையும் வாங்கிக் கொள்வது போல வாங்கிக் கொண்டு அதில் கொஞ்சத்தை மட்டும் தனக்கென்று வைத்துக்கொண்டு பாக்கிய எல்லாம் மற்ற பிராமணர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அந்த மற்ற பிராமணர்கள் இன்னொரு பிராமணன் கொடுப்பதையே வாங்கிக் கொள்வதால் அவர்களுக்கு பிரதிகிரக தோஷம், ஏற்பது இகழ்ச்சி என்ற குறை ஏற்படாது. எனவே மற்ற பிராமணர்கள் இவன் செய்கிற தானத்தை ஏற்பார்கள். பிரபுவின் உத்தேசம் இப்படியாக நிறைவேறிவிடும். இப்படி தந்திரம் பண்ணினது நடுவிலே வருகிற அந்த ஒரு பிராமணனுக்கு தோஷமாகாதா? பிரபு நல்ல எண்ணத்தில் எப்படியாவது வேத வித்துக்களை ஆதரிக்க வேண்டும் என்று இப்படி யுக்தி செய்வதில் தப்பில்லைதான். ஆனால் இப்படி ஒரு தந்திரத்துக்கு உடன்பட்ட பிராமணனுக்கு பாபம் இல்லையா என்றால் இல்லை. எப்படி என்றால், பிரபு கொடுத்த தானம் சட்டப்படி இவனுடைய சொத்தாகத்தான் ஆகிறது. இவன் பேரிலேதான் அவன் தத்தம் செய்திருக்கிறான். அதனால் அப்புறம் இவன் அதற்கு உரிமை கொண்டாடாமல் அதிலே முக்கால்வாசிக்கு மேல் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் ஸ்வல்ப பாகமே வைத்துக் கொள்வதால் இவனுக்கும் தோஷம் போய்விடுகிறது. ராஜ பிரதிகிரகமே தோஷமானது, அரசனிடமிருந்து வாங்குவதே தப்பு என்றுதான் தியாகையர் மாதிரியானவர்கள், சரபோஜி போன்றவர்கள் கொடுத்தே தீருவேன் என்று வலுக்கட்டாயப்படுத்தினால் கூட அதை உதறி தள்ளிவிட்டு நிதி சால சுகமா
பணமா சௌக்கியம் தருவது என்று சீறி இருக்கிறார்கள். நாட்டுக்கோட்டை செட்டி பிள்ளைகள் நகரத்தார் அநேக சத்திரங்களை கட்டின போது பிராமணர்கள் அவற்றில் போய் சாப்பாட்டுக்கு உட்காருவதற்கு தயங்கிய போது இதே போலத்தான் ஒரு பிராமணனை தேடி பிடித்து அவன் பேரில் சத்திரத்தின் கட்டளைகளை எழுதி அவன் மற்றவர்களுக்கு போடுகிற மாதிரி பண்ணியிருக்கிறார்கள். நான் மேலே சொன்ன செப்பேட்டில் இப்படித்தான் ஒரு பிராமணன் ராயரிடம் இருந்து வடார்காட்டில் உள்ள மாம்பாக்கம் என்ற கிராமத்தை பூதானம் வாங்கி கொண்டு அதை 108 பிராமணர்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறான். அந்த 108 பிராமணர்களுடைய பேரையும் சொல்லி அவர்கள் இன்ன வேத சாஸ்திரம் படித்தவர்கள், அவர்களுக்கு இத்தனை நிலம் கொடுக்கப்படுகிறது என்ற விவரங்கள் அந்த சாசனத்தில் எழுதியிருந்தது. அப்படி 108 பேரை உத்தேசித்து கிராம தானம் வாங்கி கொண்ட பிராமணர் பாம்பு குழந்தை குடும்பத்தில் வந்தவர்தான். அவரிடமிருந்து தானம் பெற்ற மற்றவர்களின் வம்சம் எதுவும் இப்பொழுது தெரியவில்லை. இவர்கள் குடும்பத்தில் மட்டும் இந்த செப்பேடு தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கிறது. இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, செப்பேட்டில் சொல்லி இருக்கிற மூதாதையின் பெயர் நாகேஸ்வரன் என்று இருப்பதுதான். இப்போது இந்த தலைமுறையில் இதை என்னிடம் கொண்டு வந்த குடும்ப தலைவர் பெயரும் நாகேஸ்வரன். விசாரித்து பார்த்ததில் அவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் நாகேஸ்வரன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்தது. உடனே ஊகிக்க முடிந்தது, பாம்பு குழந்தையின் சம்பந்தத்தால் தான் இந்த நாக பெயர் ஏற்பட்டிருக்கிறதென்று. அதோடு கூட அச்சுத தேவராயர் காலத்திலேயே அவர்கள் சொன்ன கதைக்கு ஆதாரம் இருக்கும்படியாக இந்த பெயர் இருந்திருப்பதும் தெரிந்தது. இப்படியும் இருக்குமா என்று நான் முன்பு நினைத்ததற்கு இது பதில் சொல்கிறார் போல் இருந்தது. அப்புறம் போன வருஷம் ஒரு பெண்ணுக்கு பாம்பு பிறந்த நியூஸை பார்த்த பின் இதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் என்று மேலும் உறுதியாயிற்று. உங்களுக்கு புராண நம்பிக்கை போதவில்லை என்று நான் கண்டிப்பது தப்புதான். எனக்கே நியூஸ் பேப்பரில் வருவது நிஜம் என்று தோன்றின மாதிரி ஐதிஹ்யமாக ஒரு குடும்பத்தில் சொன்னதில் நம்பிக்கை போதாமல் நியூஸை கொண்டுதானே ஐதிஹ்யத்தை கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. இதுதான் இப்போது நாம் இருக்கிற ஸ்திதி. பேப்பரில் வந்துவிட்டால் எத்தனை நம்பத்தகாததானாலும் பொய் என்று தோன்றவில்லை. ஆனால் புராணம் என்றாலே கட்டுக்கதை என்று அலட்சியம். அவர்களுக்கு வேலை இல்லை. ஏடு இருந்தது, எழுத்தாணி இருந்தது, கதை கதையாக கட்டி வைத்து விட்டார்கள். இதில் சிலதில் கெட்டிக்காரத்தனமாவது இருக்கிறது, பாக்கியெல்லாம் அபத்தம் என்று நினைக்கிறோம்.